உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சேலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ராஜகணபதி கோயில் முழுவதும் பழ வகைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராஜகணபதிக்கு சந்தனம், இளநீர், தேன் உட்பட நூற்றுக்கணக்கான பொருட்களை கொண்டு 2 மணி நேரத்திற்கு மேலாக அபிஷேகம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டு தங்க கவசத்தில் ராஜகணபதி காட்சியளித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆசியாவிலேயே ஒரே கல்லால் 19 அடி 10 அங்குலம் உயரமும் 10 அடி 10 அங்குலம் அகலமும் கொண்ட விநாயகர் சிலை என்ற பெருமையை கொண்ட இக்கோயிலில் விநாயகருக்கு சுமார் 50 கிலோ எடையில் சந்தன காப்புடன் 2 டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. கொழுக்கட்டை, அதிரசம், முறுக்கு, லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்களுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நெல்லை மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை முதல் நடைபெற்று வரும் அபிஷேக ஆராதனைகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். சுவாமி தாமிரபரணி நதிக்கரையில் எழுந்தருளி அருள் பாலித்த போது நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை அம்பத்தூரில் 500 கிலோ எடையிலான மைசூர் பாக் கொண்டு விநாயகர் சிலை செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. வெங்கடபுரத்தில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 500 கிலோ மைசூர் பாக்கில் விநாயகர் செய்யப்பட்டது. பின்னர் விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.